ஹாய், என்னடா ஒரு வருஷம் கழிச்சு வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? இந்த ஒரு வருஷத்தில் ஒரு சின்ன கேப் எடுத்துகிட்டு வாழ்க்கையில் சின்ன சின்ன நிறையா விஷயம் ட்ரை பண்ணேன். இந்த நிறையா விஷயத்தில் வீடு மாறினேன், 2வது வேலை மாற ட்ரை பண்ணேன், பட் அன்சக்ஸஸ்ஃபுல். 3வது லாங்குவேஜ் கற்றுக்க ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. இப்போது போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் நான் கற்றுட்ருக்கேன். B1 லெவல் நான் கற்றுட்ருக்கேன். B1 லெவல் நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு போர்ச்சுகீஸ் கிளாஸ் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அது செகண்டரி ஸ்கூலில் வாரத்துக்கு 2 நாள் இருக்குது. அந்த போர்ச்சுகீஸ் கிளாஸ் வாரத்துக்கு 2 டைம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அது 5 மாதத்துக்கு இருக்கும். 2025 செப்டம்பரில் ஸ்டார்ட் ஆகி 2026 ஜான்வரியில் தான் அந்த எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸில் ஒரு மாதம் முடிவுலையும் ஒரு டாஸ்க் இருக்கும். ஃபஸ்ட்டு மாதம் கிளாஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கிளாஸுக்கு அந்த மாதம் கடைசியில் போகிறோம். அந்த ப்ரொஃபஸர் இருந்துட்டு சர்ப்ரைஸ் இந்த அங்கே டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபஸ்ட்டு மாதம் கொடுத்தாங்க. 2வது மாதம் என்ன நடந்துச்சுன்னா, 2வது மாதம் முடியும் போது அந்த கிளாஸுக்கு போகிறவங்க எல்லாருமே ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். அதாவது ஈவினிங் 6 to 9 தான் அந்த கிளாஸ் இருக்கும். ஸோ அதனால் அந்த ப்ரொஃபஸர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எல்லாருமே ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், அடல்ட்ஸ், அதனால இந்த டைம் டாஸ்க்கை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது டாஸ்க்கை ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி கொடுத்தாங்க. இந்த சென்ஸ் நம்மளே ஒரு ப்ரெசன்டேஷன் டாப்பிக்கை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம கிளாஸ் முன்னாடி இருந்துட்டு பிபிடி யூஸ் பண்ணியோ இல்லை பிடிஎஃப் யூஸ் பண்ணியோ இல்லை வீடியோ யூஸ் பண்ணியோ இல்லை ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணியோ ஒரு ஸ்டோரியை சொல்லணும். ஸ்டோரி சொல்லும்போது சின்ன சின்ன கண்டிஷன்ஸ் வச்சாங்க. அதாவது வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கணும், பின்னாடி இருக்கவங்களுக்கு கேட்கணும், இன்னொன்று ஸ்லைட்ஸ் யூஸ் பண்ணணும், கதை நல்லா சொல்லணும், ஸ்டோரி டெல்லிங் இந்த சென்ஸ் ஸ்டோரி டெல்லிங் நல்லா இருக்கணும். அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு என்ன கான்டெக்ட், என்ன தீம் சூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த தீம், அந்த கான்டெக்ஸ்ட்டை சார்ந்த வார்த்தைகள் நம்ம நிறைய வொக்காபுலரி யூஸ் பண்ணியிருக்கணும் போர்ச்சுகீஸில் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, நாங்கள் ஆல்ரெடி B1 இருக்கோம். B1 அப்படிங்கிறது என்னென்னா ஒரு இண்டிபெண்ட் யூசர், அந்த ரேஞ்சுக்கு ஃபாரின் லாங்குவேஜில் நம்ம வந்துடுவோம். ஸோ அதனால் இந்த டாஸ்க் எங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த டாஸ்க் ப்ரிப்பரேஷனில் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அதோட எண்டில் தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணிருக்கேன். இந்த டாஸ்க் ப்ரிப்பரேஷனில் நான் என்ன டாபிக் சூஸ் பண்ணேன்னா, நான் இந்தியாவிலேருந்து இங்கே போர்ச்சுகல் வர வரைக்கும் 5 நிமிஷத்தில் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வீடியோ எடுத்து அந்த கதையை 5 நிமிஷத்தில் நான் சொன்னேன். அந்த 5 நிமிஷ கதையை நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது, அந்த ஸ்கிரிப்ட்ஸை நான் எழுதும்போது தான் நான் ரியலைஸ் பண்ணேன், நான் லாஸ்ட் வீடியோ போட்டு ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆச்சு அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அந்த 1 இயருக்கு முன்னாடி நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் நான் பண்ண ஜேர்னியில் ஒரு 70+ நான் வீடியோ போட்டிருப்பேன். அதை எத்தனை பேர்த்த தொட்டிருந்தது, அதாவது எத்தனை பேர்த்த ரீச் ஆயிருந்தது அப்படிங்கிறது நான் அந்த பாயிண்ட்டில் தான் உணர்ந்தேன். ப்ரெசன்டேஷனில் நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு இந்த யூடியூப் ஜேர்னி நான் ஸ்டார்ட் பண்ணி. இந்த யூடியூப் ஜேர்னியில் லாஸ்ட் 3 இயர்ஸில் ஆல்மோஸ்ட் 3000 பேர் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ புதுசாக இருக்கவங்களுக்கும் ஆல்மோஸ்ட் இங்கே ஃபர்ஸ்ட்லேருந்து என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் இந்த கதையை நான் திரும்பவும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன் அப்படின்னா, நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட லைஃப் ஜேர்னி ஒரு விதமாக இருந்தது. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நான் சொன்னேன் இல்லையா? இந்த 3 இயர்ஸில் என்னோட பர்சனல் க்ரோத் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க. 2018 ஒரு சின்ன பையன் ஒரு பேக் பேக்கையும் ஒரு ட்ராலியும் எடுத்துகிட்டு ஒரு ஃப்ளைட் ஏறினான். ஃப்ளைட் ஏறும்போது அவனுக்கு ஒரு சின்ன கனவு தான். வெளிநாட்டில் வாழணும், வெளிநாட்டில் ஒரு வீடு வாங்கணும், வெளிநாட்டில் அவனோட வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படிங்கிற நம்ம எல்லாத்துக்கும் இருக்க மாதிரி அந்த கனவு தான் எனக்கும் இருந்தது. அந்த ஃப்ளைட்டில் ஏறும்போது நான் பின்னாடி கூட நான் திரும்பி பார்க்கல, எல்லாத்துக்கும் பாய் சொல்ல. நம்மள பல பேர் அந்த ஃப்ளைட் ஏறும்போது ரொம்ப எமோஷ்னலாக கண்ணெல்லாம் கலங்கி நம்ம போவோம் இல்லையா? அந்த மாதிரி எனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லை. உள்ளுக்குள்ளே இருந்துச்சு, பட் அதை நான் வெளியில் காமிச்சிக்கல. உள்ளுக்குள்ளே எனக்கு அவ்வளோ பயமும் இருந்துச்சு. ஒரு கண்மூடித்தனமான ஒரு தைரியத்தில் நான் ஃப்ளைட் ஏறிட்டேன். அந்த ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணி, என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வாழ்க்கை இனிமேல் வெளிநாட்டில் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளைட்டை நான் ஏறுறேன். ஃப்ளைட் இறங்கி ஃப்ரான்ஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு எல்லாமே ஷாக்குக்கு மேலே ஷாக். என்னென்னா, கல்ச்சர் வித்தியாசம், லாங்குவேஜ் வித்தியாசம், ஃபுட் வித்தியாசம், மக்கள் வித்தியாசம், ஊரில் இருக்க சின்ன சின்ன விஷயத்துலேருந்து நம்ம டே டு டே வாழ்க்கையில் பலது எல்லாமே வித்தியாசமாக இருந்தது. இந்த வித்தியாசத்தை நம்ம தாண்டி வரணும் அப்படின்னா லாங்குவேஜ் கற்றுக்கணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும், இன்னொன்று நம்ம படிக்கவும் செய்யணும், பார்ட் டைம் பார்க்கணும். இந்த பல விஷயத்தில் நம்ம ஊர் சுற்றியும் பார்க்கணும் இல்லையா? ஸோ இது எல்லாமே நான் பண்ணுறேன். ஊர் சுற்றி பார்க்கும்போது எனக்கு அந்த டைமில் கொஞ்சம் காசு இருந்ததை வச்சுட்டும் நான் ஊர் சுற்றி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறேன். படித்து மாஸ்டர்ஸ் நான் படிக்கிறேன். மாஸ்டர்ஸ் படித்து முடிக்கும்போது எனக்கு இன்டர்ன்ஷிப் நான் பண்ணியாகணும். இன்டர்ன்ஷிப் எனக்கு ஜெர்மனியில் கிடைக்குது. ஸோ நான் ஃப்ரான்ஸ்லேருந்து நான் ஜெர்மனி போகிறேன். ஜெர்மனி போன உடனேயும் திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து அப்படிங்கிற மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆப்வியஸாக லாங்குவேஜ், கல்ச்சர், ஃபுட்டு, அங்கே எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ அதனால்
ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்கு எனக்கு ஹெல்ப் கிடச்சிது. நான் ஜெர்மனியில் இருந்த அந்த ஒரு வருஷத்தில் ஒரு கடைசி அந்த லெக்கில் பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் நடக்குது. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தான் வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டோம், எது வந்தாலும் நம்ம சமாளிச்சுப்போன்னு யோசிக்கும் போது திடீர்னு நம்ம வாழ்க்கையை புரட்டி போடுற மாதிரி ஒரு சில விஷயம் நடக்கும். அந்த ஒரு சில விஷயம் தான் கோவிட் வந்ததுக்கப்புறம் என்னால் அந்த கம்பெனியில், நான் இன்டர்ன் பண்ணுற கம்பெனியில் கான்ட்ராக்டை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்னு யோசிச்சு பார்த்தா ஜெர்மனிலேருந்து நான் திருப்பியும் ஃப்ரான்ஸ்க்கு வந்துட்டேன். ஏன்னா ஃப்ரான்ஸில் நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தங்காட்டி அங்கே 2 வருஷம் என்னால் ஸ்டே பண்ணிக்க முடியும் வேலை தேடிக்கிட்டு. ஸோ நான் ஃப்ரான்ஸ்க்கு வந்துட்டேன். ஃப்ரான்ஸ்க்கு வந்து அந்த கொஞ்ச நாளில் ஒரு 6 மாதம் தான் என்கிட்ட கையில் காசு இருந்துச்சு. ஸோ காசு முடிகிறதுக்குள்ளே நான் வேலை தேடி ஆகணும். கடைசி 1 மாதம் தான் காசு இருக்குது. ஸோ எனக்கு அடுத்த வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் கிடச்சிது. அது எதனால் கிடச்சிதுன்னா, போர்ச்சுகலில் ஒரு ஒர்க் கான்ட்ராக்ட் கிடச்சிது. அதுக்கப்புறம் போர்ச்சுகல் வரேன், திருப்பியும் எல்லாமே புதுசாக இருந்தது. அந்த புதுசாக இருக்கிறது நான் எப்படி பார்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வாழ்க்கையில் 2 டைம் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? ஸோ அதனால் போர்ச்சுகல் வரும்போது எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து நான் தொடங்குறது மாதிரி இல்லாமல், ஆல்ரெடி நான் ஒரு பேஸ் பில்ட் பண்ணிட்டேன், நான் இதுலேருந்து நான் பில்டப் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் அப்ரோச் பண்ணேன். போர்ச்சுகல் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு விடிவு காலம் வராதா, இல்லை மூச்சு விடுறதுக்கு கேப் வராதா, வாழ்க்கையை நம்மளை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டே தான் இருக்குமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னா, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் ஒன்று உணர்ந்தேன். வாழ்க்கை எனக்கு அந்த கேப்பை கொடுத்துருச்சு அப்படின்னு. ஸோ நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையை பின்னாடி நான் யோசித்து பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இங்கே வர்றதுக்கு. மீனிங் வந்து நான் ஊரில் இருந்து, இந்த சென்ஸ் நான் இந்தியாவிலேருந்து ஃப்ரான்ஸ் வந்து ஜெர்மனி போய், ஜெர்மனிலேருந்து போர்ச்சுகலுக்கு வேலை வாங்கி இங்கே வந்து செட்டில் ஆகிற வரைக்குமே எனக்கு எத்தனை பேர் குட்டி குட்டி ஹெல்ப் ஆகட்டும், அட்வைஸ் ஆகட்டும், இல்லை ஏதாவது திடீர்னு நம்மளால் முடியல அப்படின்னு நம்ம கால் பண்ணாலும் அவங்க காது கொடுத்து கேட்குறதுக்கு அவங்க சில ஆட்கள் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் கிடச்சிது. என்ன மாதிரி பல பேர் ஊரில் இருப்பாங்க அப்படிங்கிறத நான் உணர்ந்து, என்னால் என்ன முடியுமோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் இந்த யூடியூப் சேனல் நான் க்ரியேட் பண்ணேன். யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி ஆல்மோஸ்ட் 3 வருஷம் ஆயிடுச்சுன்னு நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா? இந்த 3 வருஷ ஜேர்னியில் ஆல்மோஸ்ட் நான் 13 கண்ட்ரி போயிருக்கேன். 13 கண்ட்ரி போனது மட்டும் இல்லாமல் நான் கிட்டத்தட்ட 80 வீடியோ கிட்ட நான் மேக் பண்ணியிருக்கேன். அதில் 1,20,20,000 பேர் இந்த யூடியூப் சேனலில், நம்ம சேனலில் வீடியோஸை பார்த்துருக்காங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் 3000 பேர் சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ முடியும் போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. இந்த விஷயத்த நான் அந்த ப்ரெசன்டேஷனில் கூட நான் மென்ஷன் பண்ணேன். நான் இந்த வீடியோ மேக் பண்ணது எல்லாமே என்னோடய ஃப்ரீ டைம்லேயும் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அப்போ தான் வந்துட்டு போயிட்டு இருந்தது. எனக்கு எப்பப்போ வருதோ அப்போ மட்டும்தான் இந்த வீடியோஸை க்ரியேட் பண்ணி நான் எடிட் பண்ணி நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் 3 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா? இந்த 3 வருஷத்தில் நான் 80 வீடியோ போட்டிருப்பேனா? 80 வீடியோ போடும்போது இத்தனை பேர் பார்த்துருக்காங்க, இத்தனை பேர்த்துக்கு ஹெல்ப் ஆகிருக்கு அப்படின்னா, நான் கான்ஸ்டண்ட்டாக பண்ணேன் அப்படின்னா எத்தனை பேர்த்துக்கு அது ரீச் ஆகும், எத்தனை பேர் நீடில் இருப்பாங்க அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். அந்த ரியலைசேஷன் தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு பயங்கரமான ஒரு ரீசனாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 10 டேஸ் ஆயிடுச்சு நான் ப்ரெசன்டேஷன் பண்ணி. இந்த வீடியோவை 10 நாள் கழிச்சு, அதுவும் ஒர்க் டே முடிஞ்சதுக்கப்புறம், இன்றைக்கி Thursday ஒர்க் டே முடிஞ்சதுக்கப்புறம் நான் என் வீடு இந்த பார்க்குக்கு பக்கத்தில் இருக்குது. ஆல்மோஸ்ட் சன்செட், இங்கே 5:15க்கு சன்செட். நான் 5 மணிக்கு தான் நான் வீட்டை விட்டு நான் வெளியில் வரேன். சரி, நம்ம இன்றைக்கி வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணியே ஆகிறோம் அப்படிங்கிறங்காட்டி. ஸோ அந்த ரியலைசேஷனால் நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு வீடியோவோ இல்லை மந்த்லி 4 வீடியோவோ கண்டிப்பாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறத எனக்கு நானே ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பேர் என்னை இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை லிங்க்டின்லேயோ காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க கேட்டது என்னென்னா, நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க, ஸோ வீடியோவை கண்டினியூவாக மேக் பண்ணுங்கள் அப்படிங்கிறத அவங்க ரிக்வெஸ்ட்டாக வச்சாங்க. ஸோ இனிமேல் வருங்காலத்தில் நம்ம புது வீடியோஸில் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸில் நம்ம சந்திப்போம். பாய்.